ஹாய் சகோ, இது உங்கள் மிஸ்டர் ஏஎம்சிபி டியூட்டோர். நான் உங்கள் ஐயப்பன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு 7 விதமான ஷார்ட்கட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்மளோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்களை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூடிய ஒரு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வர ஷார்ட்கட்டை பற்றி பார்ப்போம். அதாவது என்னென்னா, இப்போ உங்களோட எக்ஸல் ஷீட் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸல் ஷீட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அது ஒவ்வொரு ஷீட்டாக வந்து ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் மவுஸை தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணாமல் உங்களோட கீபோர்டில் இருக்கிற பட்டன், அதாவது உங்களோட ஷார்ட்கட் மூலமாகவே எப்படி இதை யூஸ் பண்ணுறது பற்றி தான் அந்த ஷார்ட்கட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பேஜ் டவுன் பேஜ் அப் அப்படின்னு 2 பட்டன் இருக்கும். அது வந்து உங்கள் கீபோர்டில் பார்த்துருப்பீங்க. அதாவது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேஜ் டவுன் வந்து கொடுங்க. டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஷீட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகும் இந்த மாதிரி. அதே பேஜ் அப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வரும், லெஃப்ட் சைடில் வரும். அதாவது லெஃப்ட் சைடு வரணும்னா பேஜ் அப்பு கொடுக்கணும், ரைட் சைடில் போகணும்னா பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஷீட்டுக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட். அடுத்த ஷார்ட்கட் என்னென்னா பிவட் டேபிளுக்கான ஷார்ட்கட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா பிவட் டேபிளை புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கோ அதுக்கான ஷார்ட்கட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு Alt NV அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பிவட் டேபிள் வந்து நீங்கள் எந்த டேபிள் வந்து பிவட் டேபிளை கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிவட் டேபிள் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷார்ட்கட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஷார்ட்கட் பார்ப்போம். ஓகே, அடுத்த ஷார்ட்கட் என்னென்னா, மோஸ்ட்லி இந்த ஷார்ட்கட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஏன்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான 7 விதமான ஷார்ட்கட்னு சொல்லியிருந்தேன். அதனால் இதுவும் ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஷார்ட்கட் தான். அதனால் நான் இது சொல்லிடுறேன். இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோட்டல் இது அதாவது இப்போ மேக்ஸ் தமிழில் மொத்தம் நீங்கள் எத்தனை மார்க் வந்து பார்க்கணுன்னா இதில் வந்து நீங்கள் வந்து டோட்டல் மார்க் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி இதை வந்து போடுவீங்க. அப்படி போட தேவையில்ல. இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt சீக்வல் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடும். அதாவது Alt சீக்வல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது தமிழில் இருக்கிற மொத்த மார்க் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இது மூலமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது மட்டும் நீங்கள் டோட்டல் மார்க் வந்து பண்ணிட்டீங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் இதுக்காக வந்து மறுபடியும் Alt சீக்வல் கொடுக்க தேவையில்ல. இந்த கர்சரை வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டோட்டல் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஷார்ட்கட். அடுத்த ஷார்ட்கட் பார்ப்போம். 4வது ஷார்ட்கட் என்னென்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் தான். அதாவது இப்போது இந்த இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Alt AT அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகிடும். பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேமில் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நேமில் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரோட நேமும் காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் எல்லாத்தையுமே அன்செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ராம் மட்டும் கொடுத்துக்கிறேன். ராம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இது இப்போ ராம் மட்டும் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட்கட் வந்து ஃபில்டர் பண்ணி அதாவது ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா Ctrl AT. ஓகேங்களா, Ctrl +A +T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் அதாவது ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, அடுத்த ஷார்ட்கட் இப்போது 5வது ஷார்ட்கட். இது என்னென்னா, அதாவது உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டேட்டா எடுக்கிறீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல. அதாவது அதிகமாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ் இருக்குல்ல, ராஜே வந்து மறுபடியும் அதே என்ட்ரி, அதாவது இப்போ ராஜ் வந்து அவங்களோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இதிலே பாருங்கள் குணா இருக்குது. இப்போ குணாவோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே அதே குணாவோட மார்க் சேமாக எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து டூப்ளிகேட் உங்களுக்கு ஏதாவது உங்களோட டேட்டாவில் வந்து ஏதாவது என்ட்ரி ஆகிருந்ததுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறன்றதுக்கு தானே ஷார்ட்கட் தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா Alt AM கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட் அப்படின்னு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா குணான்ற பேர் வந்து உங்களுக்கு போயிடும். பாருங்கள், இப்போ அந்த குணாலு எல்லாமே வந்து போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது டூப்ளிகேட் உங்களுக்கு அதாவது உங்களோட டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிப்பீட் அதாவது ஏற்கனவே என்ட்ரான ஃபைல் வந்து இருந்ததுன்னா அது வந்து டெலிட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் ஃபைல் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது அதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt AM
அதுக்கான ஷார்ட்கட் ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் என்ன இருக்குதோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ அடுத்த ஷார்ட்கட் பார்ப்போம். இருக்கிற ஷார்ட்கட்டை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அன்குரூப். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். இதில் இப்போ இந்த டேட்டா வந்து இருக்குது. இப்போ நான் இது வந்து ஒரு குரூப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் A ஒன்று தனியாக ஒன்று இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் B ஒன்று தனியாக ஒன்று இருக்குது. இது வந்து நான் குரூப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் Alt AG கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ரோவாக வந்து குரூப் பண்ணணுமா இல்லை காலமாக வந்து நீங்கள் குரூப் பண்ணுவான்னு வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோனா இப்போ ஓகே கொடுக்கணும் பாருங்கள். ரோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து நீங்கள் இந்த மைனஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வந்துடும். இந்த மைனஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடும் பாருங்கள். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் ஃபுல்லாகவே ஹைட் ஆகிடுச்சு. இது வந்து மறுபடியும் நீங்கள் இது ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதே போல் தான் நீங்கள் சப்போஸ் ரோவாக கொடுக்கணுன்னா கூட நீங்கள் ரோவும் கொடுத்துக்கலாம், சாரி காலமாக கொடுக்கணும்னாலும் நீங்கள் காலமும் கொடுத்துக்கலாம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா Alt AG கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு காலம் வேணும்னா நீங்கள் காலத்தை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலமும் வந்துடும். இந்த மாதிரி காலத்தில் ஏதாவது நீங்கள் குரூப் பண்ணணுன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6வது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஷார்ட்கட். அதாவது இது லாஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து அது வந்து காலம் வைஸாக பிரிக்கலாம். அதாவது இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நேம் 3 நேம் சேர்ந்தவெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து காலம் வைஸாக நீங்கள் வந்து பிரிக்கலாம். அதாவது பாருங்கள், இதில் நான் ஒவ்வொரு லெட்டராக வந்து நான் ஒவ்வொரு காலமாக பிரிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நேம் இருக்குது, அதாவது NAME அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது N ஒரு காலமாக, A ஒரு காலமாக, M ஒரு காலமாக, E ஒரு காலமாக, அந்த மாதிரி காலம் வைஸாக வந்து நீங்கள் தனித்தனியாக பிரிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt AE அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபிக்ஸட் வித்துன்னு பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது இதில் ஈக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்முக்கு நேராக ஒரு கோடு, அதுக்கப்புறம் எண்ணுக்கு நேராக ஒரு கோடு. அதாவது இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு அதாவது எவ்வளோ நீங்கள் வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸாக கூட பிரிக்கலாம். சப்போஸ் வேர்டாக இருந்துச்சுன்னா வேர்டாக கூட நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபினிஷ் கொடுத்து உங்களுக்கு மறுபடியும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து அதாவது ஒவ்வொரு லெட்டர்ஸாக வந்து ஒவ்வொரு காலமாக பிரிஞ்சு வந்துடும் ஓகேங்களா. இந்த மாதிரி அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், NAME அது தான் தனித்தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். சப்போஸ் நீங்கள் லெட்டர்ஸாக பிரிக்காமல் ஒரு வேர்டாக பிரிச்சிங்கன்னா கூட வேர்டாக பிரிக்கலாம். அதாவது ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லெட்டர்ஸில் ஒரு சேர்ந்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் தனித்தனியாக கூட பிரித்து வைக்கலாம். பிரித்து வைக்க தந்தால் கூட இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt +A+E இதோட ஷார்ட்கட் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஒரு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.